வணக்கம் ஷெஃப் வைத்தி. வெல்கம் பேக் டு ஷெஃப் வைத்திஸ் கிச்சன். சமையல் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை பொரிச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்கை ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறோம். அதாவது பொரிச்சுக்கிற முட்டையை வெறும் சால்ட் மட்டும் போட்டு நல்லா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இது கூட ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம இடித்து போட்டு இது கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ண இந்த முட்டையை நம்மள ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஒரு சூப்பரான பொரிச்ச முட்டை குழம்பு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரித்த முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தலாம். முட்டை 2 நம்பர், சின்ன வெங்காயம் 50 கிராம், உரிச்ச பூண்டுப்பல் 15 நம்பர், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த பொரிச்ச முட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு முட்டையை பொரிச்சு எடுத்துக்கணும். கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சி போட்டு தேவையான ஆயில் ஊற்றி நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாகவும் பண்ணிடக்கூடாது. ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்ச பிறகு சோம்பு கூட ஜீரகம், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக பொரியணும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டுமே இடித்து போடுங்க. அதாவது நச்சு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. முழுசாக போடாமல் நம்ம நச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் இந்த பூண்டும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக்கான பிறகு நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் பெரிய வெங்காயம் ஒரு 50% பார்த்தீங்கன்னா போதும். இது கூட கருவேப்பிலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலை லைட்டாக போட்டு நம்ம இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த ஆயில் நல்லா குக் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வரையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சில்லி பவுடர் எப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கலர்னஸ் கொடுக்கும். இப்போ ஆனியன் கூட நம்ம போட்டோம் அப்படின்னா கலர்னஸ் கொடுத்து அந்த ஆயிலெலாம் வெளியே போய்க்கும். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி நான் பேஸ்ட் அடித்து ஊற்றிருக்கேன். அதாவது பியூரி அடித்து ஊற்றிருக்கேன். அந்த தக்காளி குறகுறன்னு அரைச்சி ஊற்றணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி இது கூட மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50-100 ml வாட்டர் ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே இந்த பொரிச்சு வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொதித்த பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு சூப்பரான இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான பொரிச்ச முட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய்.